to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இருதயம் என்பது உள்ளான மனிதனை தவிர வேறில்லை என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. கர்த்தர் உள்ளான மனிதனை புதுப்பிக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 4:16 தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. அதுபோலவே கர்த்தர் தமது ஆவியால் அவனை நிரப்பிய பின் ஒரு மனிதன் வித்தியாசமான நபரானான். அது யார் தெரியுமா? அவர் இஸ்ரவேலின் ராஜாக்களில் ஒருவரான சவுல் ராஜா. 1 சாமுவேல் 10:9 சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை ஆசிர்வதித்து அபிஷேகம் செய்ததால் அவர் வேறுபட்ட மனிதராக மாறினார். சாதாரண மனிதனிலிருந்து சவுல் இஸ்ரவேலின் ராஜாவானார். நீங்கள் எந்த மதிப்பும் இல்லாத ஒரு சாதாரண மனிதர் என்று கூறலாம். ஆனால் இன்று கர்த்தர் உங்களை வேறு ஒரு நபராக மாற்றப் போகிறார். எல்லோரும் தன்னை போல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆதியாகமம் 1:27 கர்த்தர் மனிதனை தமது சாயலாக படைத்தார். ஆனால் ஆதாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தார். நீங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால் உங்கள் இருதயம் ஒரு கல்லாக மாறும். அதைத்தான் சகரியா 7:12 வேதம் கூறுகிறது. கீழ்ப்படியாத இருதயம் வைரம் போல் கடினமாகிவிடும். ஆனாலும் அத்தகைய இருதயத்தை மாற்றும் அனைத்து வல்லமையும் தேவனுக்கு உண்டு. நீங்கள் அப்படிப்பட்டவராகவோ அல்லது உங்கள் பிள்ளைகள் அப்படிப்பட்டவராகவோ மிகவும் பிடிவாதமானவராகவோ இருக்கலாம். ஆனால் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இன்று தேவன் உங்களை தமது ஆவியால் நிரப்பப் போகிறார். 2 கொரிந்தியர் 3:18 உள்ளதை போல நீங்கள் தேவனுடைய ஆவியால் நிரப்பப்படும் போது நீங்கள் அவருடைய சாயலாக மாற்றப்படுவீர்கள். நீங்கள் மகிமை மேல் மகிமை அடைவீர்கள். கர்த்தர் இது போல ஜெபிக்கிற அனைவரையும் ஆசிர்வதிப்பார். மனுஷனுடைய இருதயம் திருக்கானதும் கேடு நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதிலே பல்வேறு வேண்டாத தீய குணங்களும் காரியங்களும் நிறைந்திருக்கின்றன. ஆனால் அத்தகைய கேடான இருதயமுள்ள ஒரு மனிதன் தனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆட்டை போல தம்மையே அர்ப்பணித்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயத்தின் கேடுபாடுகள் யாவும் முற்றிலும் மாற அவருடைய இரத்தம் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. கனப்பொழுதில் உங்களை மறுரூபமாக்க தேவனால் கூடும். ஆண்டவரே, கெட்ட பழக்கங்களும் தீய வழிகளும் என்னை அலைக்கழிக்கின்றன. இவை எனக்கு வேண்டாம். என்னை புதிய மனுஷனாக்கும் என்று கதறுகிறீர்களா? பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்போதே உங்களை மறுரூபமாக்குவார். தமது வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் தருவார். தேவனிடமிருந்து நீங்கள் புதிதான இருதயத்தையும் புதிதான ஆவியையும் பெற்றுக்கொள்ளும் போது தேவ வல்லமை உங்களுக்குள் வரும். இன்றைக்கு தேவன் புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் உங்களுக்கு தருகிறார். மாம்ச பலவீனங்களையும் உலகின் சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு அது உங்களுக்கு உதவும். நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராக மாறுவீர்கள். பவுலாக
மெதுவாக மறுரூபமடைந்த சவுலுக்கும் இப்படியே நடந்தது. அவர் தன்னை குறித்து பாவிகளில் பிரதான பாவி நான் என்று அறிக்கையிடுகிறார். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை முதலிலே தாறுமாறானதாய் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவருக்கு தரிசனம் தந்து அவரை சந்தித்த நாளிலிருந்து அவருடைய ஊழியத்தில் அவர் எவ்வளவாய் பாடுபடும்படி தலைகீழாய் அவர் வாழ்வை மாற்றினார் பாருங்கள். தேவன் அவருக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் கொடுத்தார். மற்றவர்களை துன்புறுத்திய அதே மனுஷன் கிறிஸ்துவுக்காய் உழைப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஜீவனுள்ள தேவனின் ஆலயமாக மாறும்படியும் கிறிஸ்துவுக்காய் ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படியும் தேவன் உங்களுக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் தருகிறார். இன்றைக்கு இந்த புதிய கிருபையை தேவன் உங்களுக்கு அருளி ஆசிர்வதிப்பாராக. ஒரு குடும்பத்திலே பெற்றோர் மிகவும் பக்தியாய் வாழ்ந்து வந்தனர். தங்கள் 3 பிள்ளைகளும் அப்படியே கர்த்தருக்கு ஏற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று தங்களால் இயன்ற அளவில் முயற்சி செய்தனர். ஆனால் அவர்களுடைய மூத்த மகனோ ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதின் மேன்மையை அறியாமல் தன் இருதயத்தை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தான். பெற்றோர் கண்ணீர் விட்டு அழுது இடைவிடாமல் ஜெபித்தனர். உபவாசத்தோடு ஆண்டவரை பற்றி கொண்டனர். இந்த மகனோ, நாம் நிறைய படித்திருக்கிறோம், நல்ல வேலை கிடைக்கும், பெற்றோருடைய தொல்லை நீங்கி தனியாக எங்கேயாவது போய்விடலாம் என்று எண்ணிதான் அப்படி பெருமிதமாய் நடந்து கொண்டான். ஆனால் அவன் நினைத்ததற்கு நேர்மாறாக வேலை ஒன்றுமே அவனுக்கு கிடைக்கவில்லை. அத்தனை பட்டங்கள் பெற்றிருந்தும் வேலை கிடைக்கவில்லையே என்ற பாரத்தில் அவன் சோர்ந்து போய் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு பேசினார். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, நான் உன் வாழ்வை செழிக்க செய்வேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தை அவன் இருதயத்தை தலைகீழாய் மாற்றியது. ஐயோ, என் சுய பெருமையினாலே இவ்வளவு நாளும் குருடனாய் நான் இருந்தேனே, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று அழுதான். ஆம், ஆண்டவரை உண்மை மனதுடன் தேடின உடன்தானே ஆண்டவர் அவனுக்கு நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுத்து அவன் வாழ்வை பொறுப்பெடுத்து கொண்டார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்விலும் கூட அறியாமையினால் உங்கள் இருதயத்தை கேடான நிலைமைக்கு கொண்டு போயிருக்கலாம். அன்பின் தேவன் உங்கள் இருதயத்தை சதையான இருதயமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த வாலிபனைப் போல நீங்களும் உங்களை தாழ்த்தி அவரிடம் உங்கள் இருதயத்தை ஒப்படையுங்கள். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, இன்றைய வாக்குறுதிக்கு நன்றி. எனக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் தந்து உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பழையவைகள் எல்லாம் கடந்து போகட்டும். கல்லான என் இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை தாரும். இப்போதே என்னை மறுரூபப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவின் குணாதிசயங்களால் என்னை நிரப்பும். உமது சாயலாக மாற்றும்படி உமது கரங்களில் என்னை ஒப்படைக்கிறேன். இந்த உலகில் உம்மை தேடுவதே அல்லாமல் வேறு எந்த வழியிலும் பாக்கியமும் ஆசிர்வாதமும் இல்லை என்று என் கேடான இருதயத்தையும் கூட நவமான சதையான இருதயமாக மாற்றி உமக்கு பிரியமான வாழ்வை வாழ என்னையும் நினைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.